அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது என்ன? ஜென்ரலாக நமக்கு தெரியும், கோர்ட்டுங்கிறது வேற, ட்ரிபியூனல் அப்படிங்கிறது வேற. கோர்ட் அப்படிங்கிறது அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு நமக்கு சிஆர்பிசியோ சிபிசியோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஆக மொத்தம் அங்கே நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், ஒரு ஃபார்மேட்டா நடந்துட்டு இருக்கும். பட் ட்ரிபியூனல் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஸ்பீட் ப்ராசஸா இருக்கும். இந்த ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் ட்ரிபியூனல். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்னா என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மேல நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து இந்த ட்ரிபியூனல் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் ப்ராசஸா மூவ் பண்ணுவாங்க. அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது எங்கே மென்ஷன் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 323 கேபிட்டல் ஏ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 323 கேபிட்டல் ஏ கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் நடத்துறது, எனாக்ட் பண்றதுக்காக ஒரு தனியா ஒரு லாவே நீங்க எனாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லா மூலியமா நீங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலை வந்து எப்படி உருவாக்கணும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இந்த ஃபைன் போடுறதாகட்டும், இந்த எக்ஸெட்ரா இந்த எல்லா ஒர்க்குமே அந்த லால மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 323 கேபிட்டல் ஏலயே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆஸ் பர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985 கீழையும் ஆர்டிகல் 323 கேபிட்டல் ஏ கீழையும் பார்ப்போம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுது. முதல் விஷயம், பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை டிஸ்பியூட்டோ நமக்கு இருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம கேட்கணும், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்காக அப்படின்னா அவங்க எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி இந்த போஸ்டிங்க்கு வந்தாங்க அப்படிங்கிற டவுட் வருது. அப்படிங்கும்போது நாம இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல கேஸ் போட முடியும். ரெண்டாவது, ஸ்டேட் இல்லைன்னா யூனியன் இல்லைன்னா லோக்கல் இல்லை அதர் அத்தாரிட்டிஸ், ஸ்டேட் யூனியன் லோக்கல் ஆர் அதர் அத்தாரிட்டி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்சன் இந்த போஸ்டிங்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நமக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை டிஸ்பியூட்டோ இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல நம்மளால ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக ஜென்ரலா பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க, ரெண்டாவது ஸ்டேட் இல்லைன்னா யூனியன் இல்லை லோக்கல் ஆர் அதர் அத்தாரிட்டி, இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க மேல ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல நம்மளால கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். இது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985ல சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் எப்படி உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 323 கேபிட்டல் ஏ மூலியமா உருவானுச்சு. இந்த ஆக்ட்ல இன்னும் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தனியா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஒன்று உருவாக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் சொல்லி உருவாக்கணும். ஒருவேளை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டேட் இணைஞ்சி கூட ஒரு ஸ்டேட் ட்ரிபியூனல் கொண்டு வரலாம். அதுக்கு பேர் வந்து ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் சொல்லி சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த 3 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலை உருவாக்கிக்கிறதுக்கு பவர் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985 கொடுக்குது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல நான் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் கிளைம் பண்ண முடியும்னா, அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ் இருக்கக்கூடியவங்க இல்லையா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இப்போ யார் மேல ஃபைல் பண்ண முடியாது, யார் மேல நம்மளால கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னா, நேவல் ஆஃபீஸர், மிலிட்டரி ஆஃபீஸர், ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் அதர் ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஆஃப் யூனியன், அப்புறம் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர், அப்புறம் சர்வன்ட்ஸ், செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இல்லை யூனியன் டெரிட்டரி, இவங்களுக்கு அகெயின்ஸ்டா நாம வந்து கேஸ் போட முடியாது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியாது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 2 ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் 1985 சொல்லுது. ஓகே, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் பொறுத்த வரைக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் பொறுத்த வரைக்கும் இதுதான் கன்சைஸா நம்ம 4 மார்க்குக்கு எழுதக்கூடிய ஒரு கண்டென்ட்.